உத்திஷ்டமூடே கிம் சேஷே பயம் த்வாமபிவர்த்ததே உபப்ளுதமகௌகேன கிமாத்மானம் ந புத்தியசே. உத்திஷ்டா, ஏந்திரு. ஹே மூடே, ஹே பைத்தியமே, ஏந்திரு. ஒரு பயம் உனக்கு வந்திருக்கு. பயம் துவாமபிவர்த்ததே. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும். என்னென்ன துளியூண்டுன்னா பெருசா சொல்லக்கூடியவள் இவள். ஒரு சின்ன சமாச்சாரத்தை பெரிய சமாச்சாரம். மனசு இருக்கு பாருங்க எல்லாருக்கும், அது ஒரு பெரிய கஷ்டம். மனசு ஒரு துளியூண்டு கஷ்டத்தை என்லார்ஜ் பண்ணி பெருசா காண்பிக்கும். மனசு ஏதோ நடக்கிறது நடக்கட்டும். ஒருத்தருக்கு 60 லாரி ஓடின்னு இருக்கு, அவன் சுகமா தூங்க முடியுமோ? யோசிச்சு பாருங்க. சரக்கு ஏற்றி போயின்னு இருக்கு, 60 லாரி ஒருத்தருக்கு ஓடுறது. இந்த லாரி ஒழுங்கா ஓட்டணுமே, அந்த டிரைவர் ஒழுங்கா ஓட்டணுமே, வேப்ப மரத்தில் ஓட்டாமல் இருக்கணுமே, கழுப்பில் கார் வரத்தை இடிக்காமல் இருக்க. எதுக்கு சொல்ல வர, அறுபது லாரிட்டையும் இவர் உருவம் 60 உருவம் எடுத்துன்னு லாரி கிட்ட உட்காந்து டிரைவரை ஒழுங்கா விட்டுறான்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பின்ன என்ன அப்படின்னா, ஏதோ பகவான் மேலே பாரத்தை போட்டு போனவெல்லாம் சௌரியமாக திரும்பி வரணும்னு பிரார்த்திக்கலாமே ஒழிய, மனசு தான் என்லார்ஜ் பண்ணுறது. நம்மளுடைய துளியூண்டு கஷ்டத்தை மனசு பெருசாக காண்பிக்கிறது. அதுபோல் இந்த கைகேயினுடைய கூட வந்த கூனி இருக்காளே, அது துளியூண்ட பெருசாக சொல்லக்கூடியவள். அதனால கவலையே படலை. அவன் கண்ணை திறக்கவே இல்லை. என்னடி உனக்கு கஷ்டம் வந்திருக்கு, பயம் வந்திருக்குன்னு சொல்கிறேன், எழுந்திருக்க மாட்டேன்னு கையை தட்டினால், என்னடி பயம் வந்திருக்கு எனக்கு? என் நாத்துக்காரர் 64 தேசத்துக்கு அதிபதியான மகா சக்கரவர்த்தி அவர். நான் கேட்குற சிக்கல்லாம் கழித்து போட்டு கொடுக்குறவர். அப்படி இருக்கிறதே எனக்கு என்ன பயம் வரும்? 4 புத்திராள் இருக்காள் என்னை ரட்சிக்கிறதுக்கு. இத்தனை சௌபாகியத்தோடு இருக்கிற எனக்கு என்ன மாதிரி பயம் வரும்னாள்? அடி பைத்தியமே, இப்போ சொல்கிறேன் நன்னா கேளு. நாளைக்கு உன்னுடைய கணவனான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு பண்ணியிருக்கான். நாளைக்கு ராம பட்டாபிஷேகம் நாள். ராம பட்டாபிஷேகம்னு கேட்ட உடனே கைகேயிங்கிற மாதாக்கு சந்தோஷமாயிடுச்சு, பரம சந்தோஷமாயிட்டான். என்ன பண்ணினாலும் தெரியுமோ, அவள் போட்டுருக்கிற மாலைகளில் ஒரு மாலை எடுத்து, ஒரு முத்து மாலை எடுத்து அவ மேலே போட்டாள். ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். ஒரு முத்து மாலை எடுத்து அவருடைய கழுத்தில் போட்டாள். ஏன்னா நல்ல இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், நல்ல செய்தி சொன்னால் உடனே ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுப்பார். ராஜாவுக்கு புத்திரன் பிறந்திருக்குன்னு சொன்னால் கையில் பவுன் காசு வச்சுருப்பான்னு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பான். அவள் போட்டுருக்கிற முத்து மாலை ரொம்ப உயர்வான முத்து மாலை. அந்த மாலையை கொடுக்குறாள். கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ஒரு தம்பாரம் பண்ணலேன்னு எல்லாரும் வாங்கிப்பாள். இவன் என்ன பண்ணா தெரியுமோ, அந்த முத்து மாலையை அப்படி கையால் பிடிச்சி ஒரே இழுப்பாக இழுத்து அறுத்து அந்த முத்து எல்லாம் அந்த செதறி ஓடுறது பூமியில். இதை பார்த்த உடனே கைகேயே பயந்து போயிட்டாள். என்னடா அது, எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கக்கூடியவள் இன்னைக்கு என்னமோ இந்த முத்து மாலையை வீசி எறிகிறாளேன்னு கிட்டக்க என்னடி தகாத காரியம் என்ன செய்கிறாய்? நல்முத்துலாம் பூமியில் வைக்கக்கூடாதே, எதுக்கடி கீழே வைக்கிறாய்? அடி பைத்தியமே, சொல்லி சொல்லி கேட்குறேன், கேட்க மாட்டேங்கிறையே. இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது உங்கள் அப்பா கேகயாதிபதியாக இருக்கிறவன், அஸ்வபதிங்கிறவன் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே என்னுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய கைகேயிக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு தசரதன் சொன்னதுனால தான் உன்னை உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இல்லைன்னா கொடுக்க மாட்டார். அவள் பத்மினி ஜாத்தின்னு பேர், ரொம்ப அழகானவள். அழகுன்னா அழகை சொல்லி மாளாது, அவ்வளவு அழகானவள் கைகை. அவளை பார்த்தவனே கல்யாணம் பண்ணி, ஏன்னா அப்போ தசரதனுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது, கௌசல்ய கல்யாணம் ஆகியிருந்தது, குழந்தை பிறக்கல. சுமித்ரா கல்யாணம் ஆகியிருந்தது, குழந்தை பிறக்கல. சரி, இவளை கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பிறக்குமோன்னு கல்யாணம் பண்ணிக்க போனான். ரூபத்துக்கு ஆசைப்பட்டான்.
அப்பா அப்பா சொன்னாள், இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்யத்தை கொடுப்பீர்களேயானால் இந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னாள். சரின்னு சொன்னான் தசரதம். ஆக்சுவலி உன் பிள்ளையா உள்ள பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கணும். என்னமோ உங்கள் ஆத்துக்கார் உன்னை ஏமாற்றவே இல்லை, ரொம்ப நல்லவன்னு நீ சொல்கிறையே, உங்கள் ஆத்துக்கார் உன்னை ஏமாற்றி விட்டார். உடனே அவன் அழகாக சொன்னான், பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா என்ன, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா என்ன, எல்லா குழந்தைகளும் என்கிட்ட மாதృபக்தியோடையே இருக்கு. ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷயே. ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியவில்லை. அடி பைத்தியமே, புத்தி வேலை செய்யாமல் தவிக்கிறாய். ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே நேர போய் கௌசல்யா தேவியினுடைய அரண்மனையில் போய் நமஸ்காரம் பண்ணுவான் ராமபிரான். நமஸ்காரம் பண்ணினா, அம்மா சக்கரவர்த்தியா நான் இன்னைக்கு பிரகாசிக்க காரணம் நீங்கள் எடுத்து வளர்த்ததால் அல்லவோ நான் சக்கரவர்த்தியாக பிரகாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது மனோபீஷ்டம், மனசில் ஏதாவது அபிலாஷை இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ உடனே நிச்சயமா பண்ணுவியா ராமான்னு கேட்பாள் கௌசல்ய. நிச்சயமா பண்ணுறேன்பாள். நாளேலேந்து நீ இத்தனை நாளாக தசரதனை கையில் போட்டுண்டு கைகேயியை கதற அடித்தாய், அழவிட்டாய், துக்கப்படுத்தினாய், கஷ்டப்படுத்தினாய். எல்லாம் அவளுக்கு மனசில் ஞாபகத்தில் பரிபூர்ணமாக இருக்கு. நாளைக்கு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணின உடனே நாளையிலேருந்து அந்த கைகேயி எங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரியாக வேலை செய்யணும்னு கௌசல்யா தேவி ராமனிடம் வரம் கேட்பாள். ராமபிரானும் உடனே கவலைப்படாதீர்கள், நாளையிலேருந்து கைகேயியை உங்கள் ஆத்துல வந்து வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. நீ நாளையிலேருந்து வேலை செய்ய வரப்போறையே அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இதை சொல்லவில்லை. பின்ன எதற்கடி சொன்னேன், நான் நீ வேலைக்காரியா அவாதுக்கு வேலை செய்ய போனால் நானும் பின்னாடியே அவளோட வேலை செய்ய வரணும். தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மஹத்பவேது. நீ மாத்திரம் கஷ்டம் இல்லை, ஒன்றை சேர்ந்த எனக்கும் கஷ்டம் வந்துடுதோ. மனசே மாறல. கடைசியில் ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்தாள். என்ன பிரம்மாஸ்திரன்னாள், ராமன் பட்டாபிஷேகம் பண்ணின உடனே தன்னுடைய வீரியத்தை உலகத்தை முழுக்க காண்பிக்கணும்னு யுத்தத்துக்கு கிளம்புவான். அப்படி யுத்தத்துக்கு கிளம்பினா முதல் யுத்தம் எங்க தெரியுமா, நேர கேக்கைய தேசம் போய் உங்க அப்பா உன்னுடைய சகோதரன் எல்லாரையும் அடிச்சு இந்த தேசத்தை முதல்ல கைப்பற்றுவான். நீ உன் பிள்ளைக்கு உண்டான பட்டாபிஷேகத்தை கெடுத்துண்டாய்ங்கிறது மாத்திரம் இல்லை, உன் பையனுக்கு மாத்திரமில்லை, உங்க அப்பா உன்னுடைய சகோதரன் எல்லாருக்குமே நீ கெடுதலை விளைவிக்கிறாய் அப்படின்னு. ஸ்திரீக்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, பிறந்தாம்னு சொன்னால் எல்லாம் மறந்துவிடும். முன்னாடி இது ஒரு கஷ்டம், பிறந்தான்னா எல்லாம் மறந்துவிடும். என்னடி ஸ்டாண்டில் ஒரே டிவியெலாம் கருப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் மண்ணாக இருக்குது, ஒட்டடையாக இருக்குது, அழுக்காக இருக்குன்னா ஒன்றுமே முடியல. கார்த்தால் ஏந்தின உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து காலேஜு ஸ்கூலு ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சு அழுத்து பெறுது. ராசக்கிரீடரை எல்லாரும் எப்படி சுற்றினாலோ அது மாதிரி 2 மணி நேரம் சுற்ற வேண்டியிருக்கு. அது முடிஞ்ச உடனே கை காலே வேலை செய்ய முடியலேம்மல். நானே விட்டமின்ஸ் சாப்பிட்டுருக்கேன், என்னால் முடியலேம்மல். அதே சகோதரன் ஒரு க்ஷணம் ஃபோன் பண்ணி சேர்த்து ஆற்றுக்கு வந்துட்டு வரையான்னு கேட்டால், இது கவலைப்படாத 10 நிமிஷத்தில் ரெடியாகி வரேன்னு 5 நிமிஷத்துக்குள்ளார எல்லா வேலையும் முடித்து டிவி ஸ்டாண்டை தொடச்சி புஷ்பத்தெல்லாம் சுவாமிக்கு வச்சு நிவேதனம் பண்ணி துணியில் மடித்து வச்சு எல்லாம் பறக்கும், அனல் பறக்கும். இந்த பிறந்தாத்துக்கு போகிறோன்னு உடனே இந்த ஸ்திரீகளுக்கு உண்டான உற்சாகம் இருக்குது பாருங்க. அது மாதிரி பிறந்தாத்து பலம் பெரிய பலம். பிறந்தாத்துல உங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்ன உடனே கீழே இறங்கினாள் கைகை. அப்படியா, எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ நீ சொன்ன பிறந்தான் எனக்கு புரியறது. இந்த ராம பட்டாபிஷேகத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு தெரியலையேம்மான்.
நீ கவலையே படாத, அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். என்ன ஏற்கனவே தெய்வாசுர யுத்தத்தில் 2 வரம் கொடுத்துருக்கார் உங்க ஆத்துக்கார். அது மறந்தே பிடித்து கைகேயிக்கு. தெய்வாசுர யுத்தத்தில் தசரதனுடைய தேர் ஆணி கழண்டுடுச்சு. யுத்தம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. அந்த ஆணி இருந்தாதான் இந்த ரதம் ஓடிண்டே யுத்தம் பண்ண முடியும். அந்த ஆணி கடையாணி கழண்டுடுத்துன்னு உடனே அந்த யுத்தத்துக்கு போன கைகேயி அம்மா அந்த ரதத்திலேருந்து அந்த சக்கரம் வெளியில வராமல் கடையாணி மாதிரி தன்னுடைய கை விரலாலே இந்த சக்கரம் வெளியில வராமல் ரத்தம் சொட்ட சொட்ட யுத்த களம் முழுக்க ஓடினாள். பல மணி நேரங்கள் அப்படி ஓட ஓட கடைசியில தெய்வாசுர யுத்தத்துல தசரதன் ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே தசரதன் கைகேயியா பார்த்து சொன்னான், நீ கடையாணி மாதிரி விரலை வச்சென்று கஷ்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட யுத்த களத்துல ஓடி வந்ததால் அல்லவோ நான் இந்த யுத்தத்தில் ஜெயத்தை அடைஞ்சேன். உனக்கு வரம் கொடுக்குறேன், 2 வரம் கேளு, நீ எதை கேட்டாலும் உனக்கு பூர்த்தி பண்ணுவேன் சொன்ன. பிராணநாதா, நீங்கள் என் மேல இவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கேன், உங்கள்கிட்ட வரம் கேட்டு தான் நான் ஏதாவது வாங்கிக்கணுமா? நான் எதை கேட்டாலும் நீங்கள் கொடுக்கக்கூடியவராக இருக்கீங்க, எனக்கு வரமே வேண்டாம். இல்லை நீ ஏதாவது கேட்கணும். அப்போ தசரதனை பார்த்து சொன்னான் கைகேயி, எனக்கு எப்போவாது சமயம் வரும்போது கேட்டுக்கிறேன்னா. இந்த மாதிரி தெய்வாசுரத்தில் வரத்வயம் கொடுத்துருக்காங்கிறதே கைகேயிக்கு மறந்து போயிடுத்து. ஆனால் மந்திர ஞாபகத்தில் வச்சுருக்காள். அதை இப்போ சொல்கிறாள். நீ என்ன பண்ணணும் தெரியுமா கைகேயினாள். என்னன்னாள், எதெல்லாம் ஒரு பொம்மநாட்டிக்கு சொல்லி கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாள். இதெல்லாம் தப்போ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாள். அவ்வளவு தப்ப சொல்லி கொடுத்தாள். இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிறையே, இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க கூடாது. ஒரு அழுக்கு புடவையை கட்டின்னு அழுத கோலத்தோட கோபகிரகத்தில் போய் படுத்துக்கணும். கோபகிரகத்தில் போய் படுத்துன உடனே தசரதன் ஓடி வந்து கைகேயி என்ன வேணும்னு கேட்பான். அவனை பார்த்த உடனே நீ சிரிச்சிடக்கூடாது, பெருசா அழணும். ஏற்கனவே நீங்க 2 வரம் கொடுத்துருக்கலே, அந்த 2 வரமாக இப்ப நீங்க எனக்கு கொடுக்கப்படணும்னு கேட்பான். என்ன வரன்னு கேட்பான். முதல் வரல்னாலே ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம். 2வது வரன்னாலே பரதனுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி ராஜ்யஸ்ரீயை அவன் கையில் கொடுக்கணும். இந்த 2 வரனையும் நீங்கள் கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு. உடனே கைகேயி அம்மா என்ன பண்ணினால், அழுக்கு புடவையை கட்டிண்டு மேலெல்லாம் அழுதுண்டு நேர கோபகிரகத்தில் போய் படுத்துன்னு விட்டாள். கோபகிரகத்தில் போய் படுத்துண்டா தசரதன் சாயங்காலம் 6 மணிக்கு ஓடி வரான். ராஜ்யபாரங்கள்லாம் முடிச்சுட்டு கைகேயினுடைய அரண்மனைக்கு ஓடி வரான். கைகேயின்னு நான் வாசல நின்று பிராணநாதான்னு வரவேற்று உள்ளே போய் அர்க்கியம் பாத்தியெல்லாம் கொடுத்து வரவேற்கக்கூடியவள் இன்னைக்கு வரவேற்க வரவில்லை. சோபாலையும் உட்காரலை, கூப்பிடவும் இல்லை. என்னடா அது இன்னும் இல்லாமல் பத்தினி இப்படி இருக்க மாட்டாளே, கைகேயிக்கு ஏதாவது உடம்புடம்பு சிறப்பில்லையா, வேற எங்கேயா போயிருக்காளா? கைகேயின்னு அரண்மனை முழுக்க தேடினான், ஒரு இடத்துலையும் கிடைக்கல. அப்போ வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் எல்லாரும் ஓடி வந்து தசரதன்ட்ட சொன்னார்கள், அதோ அந்த கோபகிரகம் இருக்கே, அந்த கோபகிரகத்தில் அம்மா இருக்காங்க. அந்த கோபகிரகத்துக்கு போய் கைகேயி போய் படுத்துன்னு ஒரு நாள் கூட பார்த்ததில்லை. அன்னைக்கு தான் பார்க்கறான், முதல்ல அன்னைக்கு தான் பார்க்கறான். அவன் பார்த்த உடனே கீழே வந்து பார்க்கறான். சர்வாலங்கார பூஜிதையாக பார்த்தவன் அன்னைக்கு அழுக்கு புடவையை கட்டிருந்தே அழுது வீங்கினதான முகத்தோட கீழே கிடக்கிற அவளை பார்த்து நேர கிட்டக்க வந்து உட்காந்துன்னு கைகேயி எந்திரம்மா எழுந்து உட்காண்டிருக்காய்,
ஏன் அழறாய்? உனக்கு யாராவது தீங்கு பண்ணினாலா இந்த அரண்மனையில்? உனக்காக நான் எதையும் செய்வேன். கஸ்யவா விப்ரியம் காரியம் கேனவா விப்ரியம் கிருதம் கப்ரியம் லபதா மத்ய கோவா சுமஹதப்ரியம் அவத்யஹா வத்யதாம் கோவா வத்யஹ் கோவா விமுச்சியதாம். யாராவது உன்னை ஏதாவது சொல்லத்தகாத வார்த்தைகளால் சொன்னாளா? யாராவது தீ இழைச்சாலா? உனக்கு ஏதாவது ஜுரமா, வயத்து வெளியா, அவமானப்பட்டையா, எழுத்துக்கு அழறாய்? விவரங்களை சொல்லணும்னு இந்த கீழே கிடக்கிற மான் மாதிரி கீழே கிடக்கிற அந்த கைகேயே மடியில் போட்டுண்டான். மடியில் போட்டுன உடனே சொல்லுமான்னாள், சொல்ல மாட்டேங்கிறாள். உடனே அப்போ சொன்னார், சொல்லத்தகாத வார்த்தையை சொன்னான். என்ன? அவத்யா வத்யதாம் கோவா. உனக்கு பிடிக்காதவா யாராவது சிறையில் தள்ளிவிட்டேனா அவளை வெளியிடணுமா? வெளியிட்டுடுறேன். இல்லை உனக்கு பிடிக்காதவா யாராவது வெளியில் இருக்காளா அவள் கழுத்தை வெட்டணுமா? சொல்லு, வெட்டி விடுறேன். அவத்யா வத்யதாம் கோவா வத்ய கோவா விமுச்சியதா. உனக்காக ஒரு தேசத்தை ஆள்ற ராஜா அப்படிலாம் பேசக்கூடாது. ஹிந்துலா சட்டமே என்ன தெரியுமோ? 1000 குற்றவாளிகளை வெளியேற்றலாம், ஆனால் ஒரு நிரபராதியை குற்றவாளியாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். இவன் என்ன சொல்கிறான்? உனக்கு யாராவது பிடிக்கிறவா வெளியில் இருக்காளா தூக்கி உள்ளே போடணுமா? உள்ளே போடுறேன். உயிரை வாங்கணுமா? உயிரை வாங்குறேன். உனக்காக எதையும் செய்வேன் இப்படிலாம் பேச அதர்மமாக பேச ஆரம்பிச்சு. அவன் நினச்சிருந்தாள், ஓஹோஹோ அவன் எப்படி இருக்கான்ங்கிறத அப்படியே ஃபோட்டோகிராஃபர் மாதிரி சொல்கிறார் வால்மீகி. இந்த ஸ்லோகம் நான் சொல்கிறேன், அர்த்தம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்லோகத்தை கேட்டாலே உங்களுக்கு தான் புரியும். தம் மன்மதசரைர் வித்தம் காமவேகவசானுகம் உவாச பிருத்திவீபாலம் கைகயீதாருணம் வசஹ. தம் மன்மதசரைர் வித்தம் காமவேகவசானுகம் உவாச பிருத்திவீபாலம் கைகயீதாருணம் வசஹ. மன்மத சரத்தினாலே பாதிக்கப்பட்டு காமோத்வேகத்தை அடைஞ்சு பேசுறான். இந்த மில்லிமீட்டர் மாதிரி அப்படி கரெக்டாக தெரிஞ்சுன்னா இவன் எந்த கலத்தில் இருக்கான், எப்படி இருக்கான் தெரிஞ்சுட்டாள். அவரை பார்த்து சொன்னாள், எனக்கு நாஸ்மி விப்ரகிருதா தேவ கேன சின்னாவமானிதா. யாரையும் என்னை அவமானப்படுத்தல, எனக்காக நீங்கள் யாரையும் வத்தம் பண்ண வேண்டாம், யாரையும் உள்ளே வைக்க வேண்டாம், யாரையும் வெளியில் வைக்க வேண்டாம், கழுத்து சீவ வேண்டாம், நகை வாங்கி தர வேண்டாம், எதுவும் வேண்டாம். மனசில் ஒரே ஒரு அபிப்பிராயம் ஆச்சரியமாக இருக்கு. அபிப்பிராயஸ்து மே கஷ்டித் ததிச்சாமி த்வயா கிருதம். என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீர்களே, ஆனால் அதுவும் எப்படி? பிரதிஜ்ஞாம் பிரஜிஜானீஸ்வ யதி த்வம் கர்த்துமிச்சசி. பிரதிஜ்ஞை பண்ணி கொடுத்து நிச்சயமாக செய்வேன்னு நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னாள். இப்போ பார்த்தானோ, என்னடா அது இத்தனை பிரியத்தை அவன் மேலே வச்சுட்டு பிரியத்தை கொட்டுறோம், இவன் நம்ப மாட்டேங்கிறாளே. அப்போ என்ன பண்ணினாலும் தெரியுமோன்னாள், அடி கைகேயி என்னை பார்த்து நீ அப்படி நினச்சுட்டையா? அவலிப்தே ந ஜானாசி த்வத்தஃ பிரியதரோ மமா மனுஜோ மனுஜவ்யாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே தேனா ஜய்யேன முக்கியேன ராகவேன மகாத்மனா ஷபேதே ஜீவனாரிஹேண ப்ரூஹி யன் மனசேச்சசி. அவலிப்தே ந ஜானாசி.
அடி பைத்தியமே, உன் மேலே நான் எவ்வளவு பிரியத்தை வச்சிருக்கேன் நீ தெரிஞ்சுக்கையே. இந்த உலகத்தில் உன்னை விட பிரியமான பாத்திரம் எனக்கு கிடையாது. துவத்தகா பிரியதரோ மமா, உன்னையும் விட பிரியமான பாத்திரம் ஒன்று உண்டுன்னா அது ராமன். மனுஜோ மனுஜவ்யாக்ராதே ராமாதன்யோ ந வித்யதே. இப்ப சொல்றேன், அந்த ராமன் பேர்ல ஆன பிடிக்க சொல்றேன். ஹே கைகேயி, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்பேன். உன்னுடைய அபிப்பிராயத்தை நான் பண்ணி கொடுப்பேன். நான் உன்னுடைய அபிப்பிராயத்தை பண்ணி கொடுப்பேன். நான் இதுவரையில் கண்ணை மூடிண்டு அழுதுண்டே கேட்டுருந்த கைகேயி கண்ணை திறந்தாள், முகத்திலேருந்து சிரிச்சாள். ஏன் சிரிக்கிறாள்? தசரதன் வசமா மாட்டின்டான், ராமன் பேர்ல ஆணையிட்டுட்டான். இனி ஒருபோதும் தசரதனாலே இதிலேருந்து மீள முடியாது. நான் நினைச்சது நாளைக்கு நடந்துரும் அப்படின்னு சந்தோஷத்தினால அப்படி கண்ணை அப்படி சிரிச்சாள் பாருங்க. உடனே ரெண்டாம் தடவை சொன்னான், எம் முகூர்த்தம் அபஸ்யம் ஸ்தூ ந ஜீவேயமஹம் த்ருவம் தேன ராமேன கைகேயி ஷபேதே வச்சன கிரியாம். என்ன நாள்? கார்த்தால 7:30லேருந்து 9 ஒரு முகூர்த்த காலம், 9லேருந்து 10 ஒரு முகூர்த்த காலம். கல்யாணத்தெல்லாம் பத்திரிக்கையில் முகூர்த்த காலம்னு போடுறா இல்லையா, அதெல்லாம் 1.5 மணி நேரம். அவன் சொன்னான், எந்த 1.5 மணி நேரம் என் ராமனை நான் காணாவிடில் என் கூட்டில் உயிர் தங்காதோ. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ராமனை பார்த்து விடணும், ஏன்னா உயிர் போயிடும். அப்பேற்பட்ட அந்த ராமன் பேர்ல ஆன பிடிக்க சொல்றேன், உன்னுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்றேன். ரெண்டாந்திர சத்தியத்தை பண்ணினார். உடனே சந்தோஷப்பட்டு கீழே உட்கார்ந்தோ எழுந்து நின்றாள். அவள் எழுந்து விட்டாள், சந்தோஷத்தை அடைஞ்சுட்டாள். உடனே 3வது சத்தியத்தை சொன்னான். என்ன சத்தியம் சொன்னாள்? ஒரு நாளைக்கு காத்தால வாசல்ல வந்து நின்று கதவை தட்டினாள். யாரோ கதவை தொற்றாளேன்னு கதவை திறந்தான். யம தர்மராஜா சத்தியபாச கைத்தோட நிற்கிறான். யம தர்மராஜாவை பார்த்து எதுக்கு வந்தீர்கள்னு கேட்டான் தசரதன். உன் புள்ள ராமனுக்கு ஆயுசு முடிஞ்சு பிடித்து கொண்டு போடுறதுக்காக வந்தேன். அப்படியா? அந்த ஒரு உயிருக்கு பதிலாக ஒரு உயிரை கொடுத்துட்றேன், விட்டுடுறேடா. பேசாம இருந்தான் யம தர்மராஜா. ஓஹோ, ஒரு உயிர் போராது போல இருக்கு, அதுக்காக 2 உயிரா தரேன். 2 உயிரும் போராதா 10 உயிர் தரேன். 10 உயிரும் போராதா 100 உயிர் தரேன். 100 உயிரும் போராதா 1000 உயிர் தரேன். 1000 உயிரும் போராதா 1,00,000 உயிர் தரேன். அந்த யமதர்மராஜாவை பார்த்து என்ன கேட்பேன் தெரியுமோ? ராமனை எப்படியாவது விட்டு விடுங்கள், ராமனுக்கு பதிலாக என்ன தரேன், நான் தானே சக்கரவர்த்தி, என் உயிரை கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்பேன். உன் உயிர் போராதுன்னு தர்மராஜா சொன்னானே, ஆனால் கௌசல்யை கொடுப்பேன். கௌசல்யையும் போராதுன்னு சொன்னா சுமித்திரையை கொடுப்பேன். சுமித்திரையும் போராதுன்னு சொன்னா கைகேயான ஒன்ன கொடுப்பேன். நீயும் போராதுன்னா 300 சொச்சம் பத்னிகள் இருக்காளே அத்தனை பேரையும் கொடுப்பேன். அவர்களும் போராதுன்னு சொன்னா 8 மந்திரிகளை கொடுப்பேன். 8 மந்திரிகளும் போராதுன்னா அயோத்தியில இருக்கக்கூடிய நகரத்துல ஏதாவது ஒரு ஊரை நகர ஜனங்களை முழுக்க கொடுக்கறேன்னு சொல்லுவேன். அந்த ஒரு நகர ஜனம் போராது அப்படின்னு அவன் சொன்னானே, ஆனால் அயோத்தியில பாதி உயிர்களை உனக்கு பலியிடுறேன், என் ராமனை மீட்டு அப்படின்னு அவன் காலில் விழுந்து கெஞ்சு. அந்த 0.5% 50% போராது அப்படின்னு சொன்னா, அயோத்தியில வாழக்கூடிய எல்லா உயிரையும் எந்த தர்மராஜா கிட்ட கொடுத்து என் ராமனை மீட்பேனோ அந்த ராமன் பேர்ல ஆனபிடிக்க சொல்றேன். ஆத்மனாவா ஆத்மஜைஷ்ச, ஆமா எல்லாரையும் கொடுக்கிறேன். 3வது தரையும் ஆத்மஜைஷ்ச, குழந்தைகளெல்லாம் கொடுப்பேன், எல்லாரையும் கொடுப்பேன். அந்த ராமன் மேல ஆன பிடிக்க சொல்றேன், உனக்கு கொடுத்துட்றேன்.
உடனே தேன வாக்கேன சம்ஹிருஷ்டா தமபிப்பிராயமாகதம், பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அவனை பார்த்து சொன்னாள், யதா கிரமேன சபசி வரம் மம ததாசிச்சே தத் ஸ்ருண்வந்து த்ரயஸ்திரிம்சதி தேவா சாக்னி புரோகமா. இப்படி 3 தடவை அவன் சத்தியம் பண்ணின உடனே, அதனால தான் பாகவதத்தில் சொன்னார் சுகபிரம்மம், எஸ் சத்தியபாச பரிவீத பிதுர்நிதேசம், சத்தியமாகிற பெரிய பாசக்கயத்தான ஒரு பாம்பை 3 தடவை கழுத்தில் சுத்தின்றான் தசரதன். அப்போ ஏந்து நின்றுட்டு அவள் சொன்னாள், கைகேயி அம்மா, தசரதன் ராத்திரி வேளையில் இப்படி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இந்த அவர் சொன்னதான இந்த சத்தியத்துக்கெல்லாம் ராத்திரி தேவதை சாட்சி, ஆகாசம் சாட்சி, வாயு சாட்சி, 33 கோடி தேவதைகள் சாட்சி, அவா சாட்சி இவா சாட்சி, தேவாசாக்னி புரூகமா. சாட்சி சாட்சிங்கிறாளே என்ன சொல்ல போகிறாளோன்னு அப்படி திரும்பி பார்த்து, என்னடி என்ன அபிப்பிராயம் உனக்கு, அதை சொல்லணும்னா ஜெயிச்சுட்டோங்கிற தைரியத்தில் சிரிச்சுன்னே சொன்னாள், அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோ மே அபிஷிச்சியதாம், மே பரதா அபிஷிச்சியதா. நாளைக்கு பட்டாபிஷேகன்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேளே, இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் நாளைக்கு என் பிள்ளையான பரதனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ண வேண்டும். 1000 சூலத்தை எடுத்து மேலே குத்தினா மாதிரி இருந்தது தசரதன். என்ன சத்தியம் பண்ணியிருக்கானே, பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கானே, மீற முடியாது. அடி பாவி, ராமன் உனக்கு என்னடி கெடுதல் பண்ணினான்? ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் வேண்டான்னு நினைக்கிறையே? உன் பிள்ளையான பரதனை கூப்பிட்டு வந்து உனக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னால் ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம்னு பண்ணுவனே தவிர உன் புள்ள கூட அதை ஏற்றுக்க மாட்டானே. ஸ்திரீயாக இருக்கிற நீ பெண் புத்தி பின் புத்தியாக பேசுகிறையே, இப்படிலாம் பேசலாமோ நீ அப்படின்னா? என்னையா அழுதுண்டே பதில் சொல்கிறீ? அன்றைக்கி சந்தோஷமாக வரன் கொடுத்தீர், இன்றைக்கி அழுதுண்டே கேட்குறீர். இப்போ சொல்கிறேன், 2வது வரன், யோத்விதீயோ வரோ தேவா दत्तः प्रीतेन मागता दत्तः प्रीतेन मे त्वया तदा दैवासुरे युद्धे तस्य कालोऽयमागतः. இந்த தெய்வாசுர யுத்தத்தில் கொடுத்த வரத்துக்கு காலம் இப்போ தான் வந்திருக்கு. அப்படியா? ஒரு வரம் கேட்டதேவே நான் செத்து போயிட்டேன், இன்னொரு வரம் கேட்க போறேன்னு அடுத்த பானத்தை எடுத்திருக்கா. என்ன பானம் சொல்லி தொலை, நான் கேட்குறேன், செத்து போகிறதுக்குள்ளார கேட்டுறேன், சொல்லு. இப்போ சொன்னாள், நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசா. ஒரு 14 வருஷங்கள் ராமன் மர உருவி கட்டின்ற முனிவேஷம் பூண்டு 14 வருஷம் காட்டில் போய் தபஸ் பண்ணணும். இதுதான் என்னுடைய 2வது வரன். அவ்வளவுதான். ராமனை காட்டுக்கு அனுப்புவதான்னா அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துவிட்டார். விழுந்தார், பதிலே சொல்லலை, மெதுவாக எழுந்துட்டார். பிரத்யலபிய சிராம் சம்பந்தம். கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்துட்டு அவளை பார்த்து சொன்னாள், ஆமாம், சதாதே ஜனனீ துல்யாம் விருத்திம் வஹதி ராகவா. அழகான ஸ்லோகம் அயோத்தியா கண்ணன். உண்மையான மாதாக்கு உண்மையான சத்புத்திரன் எப்படி சிசுரூஷ பண்ணுவானோ அதுபோல அல்லவோ ராமன் உனக்கு சிசுரூஷ பண்ணினான். உண்மையான அம்மாவா உன்னை நினைச்சான். அப்பேற்பட்ட ராமனை காட்டுக்கு அனுப்ப நீ நினைக்கிறையே, பண்ணலாமா? ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த இருட்டு ரூமில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லை. செய்யத்தகாததான காரியத்தை செய்கிறேன். அஞ்சலிம் குர்மி கைகேயி, உனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுறேன்டிம்மா, கும்பிடு போடுறேன். ராமன் அப்படியாவது விட்டு கொடுத்துரு, ராமனை காட்டுக்கு அனுப்பாத. பரதனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னே அவன் சொல்லலை. ஏதோ நீ உன் பிள்ளைய ராஜ்யம் ஆளான்னு நினைக்கிறல்ல, ஆளுங்கள். ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்பாத. அஞ்சலிம் குர்மி கைகேயி, ஒரு கும்பிடு போடுறேன் நாள். அவள் இறங்கவில்லை. பாதௌச்சா பிஸ்பிருஷாமிதே, உன் காலை தொட்டு கும்பிடுறேன்டி.
வடக்கெல்லாம் போனால் காலை தொட்டு தொட்டு கும்பிட்றா பத்தையில, அது மாதிரி காலை தொடுறேன்னு காலை போய் தொட்டான். அதுக்கு அவள் இறங்கவில்லை. அபிதே சரணௌ மூர்த்னாஹ ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே. இந்த வைஷ்ணவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருப்பா. ஆச்சாரியன் பாதத்தில் போரும் போரும்னு சொல்கிற வழி நமஸ்காரம் பண்ணுவாள். ஆச்சாரியன் பாதத்தில் போய் தன்னுடைய சிரஸை போய் முற்றா மாதிரி கைகேயினுடைய சரணத்தில் போய் தன்னுடைய காலை போய் முட்டினான். பதிலே சொல்லவில்லை. அதான் சொன்னான், இந்த வரத்வயத்தினால நீ என்ன அனுபவிக்க போறா தெரியுமா? நான் செத்து போடுவேன், இனி உயிருடன் இருக்க மாட்டேன். நம்ம பண்ற காரியத்தினால நம்மளுடைய கணவனுக்கு உயிர் போகும்னு தெரிஞ்ச ஒரு சாத்வி ஒரு காரியம் பண்ணுவளா? பண்ண மாட்டாளே. ஆமா, எப்படியாவது விட்டு கொடுத்துடுறீ, முடியவே முடியாதுன்னான். ராமனை காட்டுக்கு போன்னு எந்த மூஞ்சியை வச்சுன்னு சொல்லுவேன்னா மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டான். 1 மணி நேரம் ஆச்சு அவன் மயக்கம் தெளிய. மயக்கம் தெளிந்தது. அவன் அப்படி பார்த்தான். அது எப்படி இருந்ததுன்னு சொன்னார் வால்மீகி. நடு காட்டில் ஒரு மானை ஒரு புலி துரத்துறது. துரத்தினா ஓடுறது பல மைல் ஓடி போயிடுச்சு. இனிமே ஓடுற உடம்புல தெம்பு இல்லை மானுக்கு. பார்த்தது நிறையா காடு மலையெல்லாம் தாண்டினோம், இனிமேல் நம்மளால் ஓட முடியல, செத்து இல்லை உடம்புல. செத்து போன மாதிரி விழுந்துருவோம். உயிரா மூச்சை அடக்கின்னு அப்படியே கீழே கடந்தா சரி, ஓடி வந்து விழுந்தத்தில் மான் செத்து போயிடுத்துன்னு புலி திரும்பி போனாலும் போயிடும். அப்படின்னு என்ன பண்ணிது, தோபா கட்டின்னு கீழே வந்து விழுந்து கண்ணை இறுக்கி மூடின்னு மூச்சு விடாமல் மூச்சை தம் கட்டின்னு அப்படியே இருக்கு. எத்தனை நிமிஷம் இருக்க முடியும் மூச்சை தம் கட்டின்னு? 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷமா புலி வந்து அடிக்கல. இப்போ புலி அடிச்சிருந்தா உடனே அடிச்சிருக்கணுமே. புலி அடிக்கல, கண்ணை மூடின்னு இருக்கோம், மூச்சை தம் கட்டின்னு இருக்கோம். சரி, இப்போ இத்தனை அரை மணி நேரமாக புலி அடிக்கலைன்னா புலி வந்து பார்த்துட்டு முகந்து பார்த்துட்டு செத்து போயிடுத்தாக்கன்னு நினச்சிட்டு திரும்பி போயிடுச்சு. இனிமேல் நம்ம உயிர் பழைக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு மெதுவாக மூச்சு விட ஆரம்பித்து கண்ணை திறந்தது அந்த மானானது நடுக்காட்டில். அப்படி கண்ணை திறந்து அப்படி பார்க்கறதே புலி போயிடுத்துன்னு நினச்சின்னு கண்ணை திறந்தது பார்த்தேலா. அப்போ எதிர்த்தாப்புல புலி எதிர்த்தாப்புல 2 நகங்களையும் வச்சுட்டு 2 கையும் மேலே தூக்கிண்டு மானை அடிக்க ஓடி வந்தால் அந்த புலியை கண்டு அந்த மானானது எப்படி பயப்படுமோ அதுபோல கைகேயை கண்ட தசரதன் பயந்தான். வியாஹ்ரீம் திருஷ்டுவா யதா மிருகா. இதுக்கு சொல்ல வரேன், இதனால என்ன தெரியறது அப்படின்னா, 64 தேசத்துக்கு அதிபதியான ஒரு தசரதனுக்கு ராத்திரி 12 மணிக்கு பொண்டாட்டி காலை பிடிச்சுன்னு அழறாப்புல ஒரு கஷ்ட காலம் வந்தது பத்தேல. அதனால தான் உலகத்தில் அதனால தான் பயந்துட்டே வாழணும்னு நீ கதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இப்போதான் தசரதன் சொன்னான், பேஷா நீங்களே ராஜ்யம் ஆளுங்கள். இப்போ சொல்கிறேன், ராமன் காட்டுக்கு போனாலே ஆனால் அது அடுத்த க்ஷணம். ஆமாம், ராமன் இல்லாமல் ரதுராமம் வினாதேகே திஷ்டேத்து மம ஜீவிதம். ஒரு க்ஷண காலம் கூட என்னால் ராமன் இல்லாமல் உயிர் தரிக்க முடியாது. இப்போ சொல்கிறேன், இதை ராமன்கிட்ட போய் சொன்னாலே ஆனால் ராமன் காட்டுக்கு போயிடுவார். ராமன் காட்டுக்கு போன உடனேவே என் கூட்டை விட்டு உயிர் போயிடும். என் கூட்டை விட்டு உயிர் போன உடனே வசிஷ்டாதி ரிஷிகள் எல்லாரும் உன் பிள்ளையா உள்ள பரதனை கொண்டு வந்து கர்மா பண்ண வைப்பார்கள். அப்படி கர்மா பண்ணினாலும் இப்போ சொல்கிறேன், நீ எனக்கு மனைவியும் இல்லை, உன் குழந்தையான பரதன் எனக்கு குழந்தையும் இல்லை. அந்த குழந்தையான பரதன் பண்ண வேண்டிய கர்மா என்னை வந்து அடையவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்கிறேன். இதுக்கு சொல்ல வரேன், அயோத்தியா காண்டம் அதை உயர்வான கொண்டம். அவ்வளவு விஷயங்கள் இந்த அயோத்தியா காண்டத்தில் இருக்கு. அப்படி தசரதன் கைகேயிக்கு வரப்பிரதானத்தை கொடுத்த பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம். நாளைக்கு மிச்ச அயோத்தியா காண்ட பிரவச்சனங்கள் இதெல்லாம் நாளைக்கு நடக்கும். வந்திருக்கிற பக்தால் எல்லாருக்கும் ராமபிரான் சகலவிதமான க்ஷேமத்தையும் மனசாந்தியும் கொடுக்கட்டும்.
बालान् स्वकीयान् तव सन्निधाने दिव्यान्नदानात् परिपालयद्भिः सदा पठद्भिश्च पुराणरत्नम् संसेवितायास्तु नमो हरेते नारायण 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 जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये गोपिकाजीवनस्मरणं श्री आञ्जनेयस्वामिनः सद्गुरुस्वामिनः स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे।